அன்றைய விடியல் மற்றவர்களுக்கு எப்படியோ தேவநாதனுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விடியல். அதை அவ்வாறு ஆக்கி தந்த பெருமை கல்யாண தரகர் கண்ணுசாமியை சாரும். ஐயா, நானும் ஒரு தடவை 2 தடவை அல்ல, கிட்டத்தட்ட 10-15 தடவை நேர்லே போய் பேசிட்டு வந்திருக்கேன். அப்போதெல்லாம் பிடி கொடுத்தே பேசாதவங்க திடீர்னு நேத்துக்கு அவங்களாவே கூப்பிட்டு நம்ம சுலோசனாவை பொண்ணு பார்க்க வர்றோம்ட்டாங்க என்று வெற்றிலை காவிப்பல் மொத்தமும் தெரியும்படி சிரித்தார் தரகர் கண்ணுசாமி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தரகு. எப்படியும் 2-3 நாள் கழிச்சு தானே வருவாங்க, அதற்குள் வீட்டையெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திடுறோம் என்றார் தேவநாதன் பார்வையை அங்கிருந்த கசகசப்புகளின் மீது செலுத்தியவாறு. ஐயா, அதான் கிடையாது, நாளைக்கு காத்தாலே வர்றேங்கிறாங்க, தரகர் வெடுக்கென்று சொன்னார். அடப்பாவமே என்று தேவநாதன் யோசனையுடன் மேவாயை தேய்க்க இடையில் புகுந்த அவர் மனைவி பார்வதி, அதனால் என்ன, தாராளமாக நாளைக்கு காத்தாலேயே வரட்டும், கிளீன் பண்ணுற வேலை ஒரு பெரிய விஷயம் இல்லை, 1 மணி நேரம் போதும், கச்சிதமாய் பண்ணிடலாம் என்றாள். பாவம், கிட்டத்தட்ட 30 வயது நெருங்கிவிட்ட தன் மூத்த மகளை எப்படியாவது அனுப்பினால் போதும் என்பது அவள் நிலை. மூத்தவளுக்கே நீண்ட காலம் இழுத்து கொண்டிருந்தால் அடுத்து நிற்கும் சின்னவள் அர்ச்சனாவிற்கு எப்போது ஆரம்பிப்பது, எப்போது முடிப்பது? தொடர்ந்து மகன் வேறு இருக்கிறான், அவனுக்கும் காலகாலத்தில் செய்ய வேண்டியவற்றை செய்து முடிக்க வேண்டும் அல்லவா? சரி தரகு, மேலிடமே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன, நாளைக்கு காத்தாலேயே அவங்கள வர சொல்லிடு என்றார் தேவநாதன். அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா, இப்பவே போய் அவங்களுக்கு தகவல் சொன்னாதான் அவங்களும் தயாராகுவாங்க என்றவரை வாசல் வரை நடந்த தரகர் கண்ணுசாமி நிதானமாய் திரும்பி வந்து ஹீ ஹீ என்று மீண்டும் தன் காவி பற்களை கண்காட்சியாக்க, பார்வதி, தரகர் கையில் ஒரு 200 ரூபா கொடுத்து அனுப்புமா என்றார் தேவநாதன். தலையாட்டியபடியே உள் அறைக்குள் சென்றவள் திரும்பி வரும்போது கையில் பர்சுடன் வந்தாள். அதிலிருந்து 2 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து தரகரிடம் அவள் நீட்ட முகமலர்ச்சியுடன் வாங்கி அதை தன் 2 கண்களிலும் ஒத்திக்கொண்டு சட்டை பாக்கெட்டினுள் வைத்து கொண்டு வெளியேறினார் தரகர். தரகர் சென்றதும் கணவரிடம் வந்து நின்ற பார்வதி, இதை பாருங்க, அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு அரை நாள் தான் வேலையா, அதே மாதிரி கைலாசம் இன்னைக்கு எங்கேயும் வெளி வேலைக்கு போகலையாம், அவங்க 2 பேரையும் வச்சு கிளீனிங் வேலையை நீங்கள் பாருங்க, சமையல் வேலைகளையும் பலகார வேலைகளையும் நான் பார்க்கிறேன், ஆளுக்கொன்னா செஞ்சால் சிரமமே இருக்காது என்றார் பார்வதி. அப்போது உள் அறையில் இருந்து அலுவலகம் செல்லும் ஒப்பனையோடு வெளியே வந்த அர்ச்சனா வரும்போதே, என்னப்பா காலங்காத்தாலேயே தரகர் வந்துட்டு போறாரு, ஏதாவது சந்தோஷமான சமாச்சாரமா? குனிந்து இடுப்பு பகுதியில் சேலையின் மடிப்புகளை சரி செய்து கொண்டே கேட்டார். அவர் பதில் சொல்லும் முன் முந்தி கொண்டு வந்த பார்வதி, ஆமாம்டி, நாளைக்கு அக்காவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க என்றால் சந்தோஷ சிரிப்புடன். ஓ என்றபடி நெற்றியை சுருக்கிய அர்ச்சனா அடுத்த கேள்வியை கேட்க வாயெடுக்கும் முன் பார்வதியை முந்தி கொண்டு சொன்னார். அதாண்டி அந்த பேங்க் ஆபீசர் மாப்பிள்ளை. அப்போது அறைக்குள்ளிருந்து அர்ச்சனா அர்ச்சனா என்று சுலோச்சனாவின் அழைப்பு குரல் வர, என்னக்கா கேட்டவரை திரும்பவும் அறைக்குள் சென்றாள் அர்ச்சனா. என்ன அங்க ஒரே பேச்சும் சிரிப்புமா இருக்கு, ஏதாச்சும் விசேஷமா? சுலோச்சனா தங்கையிடம் கேட்டாள். ஆமாம், விசேஷம்தான், எங்களுக்கு இல்லை சொல்லிவிட்டு கண்ணடித்தாள் அர்ச்சனா. புரிந்தும் புரியாதவளாய் சுலோச்சனா தங்கையை கூர்ந்து நோக்க, இந்த மகாராணியை பெண் பார்க்க ஒரு மகாராசன் நாளைக்கு வரப்போறானாம் என்றவள் சற்றென்று நாக்கை கடித்து கொண்டு, இல்லை இல்லை வரப்போறாராம் என்றாள். எனக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல், இந்த ராசி இல்லா ராணிக்கு சலித்து கொண்டாள் சுலோச்சனா. ஏன்க்கா அப்படி சொல்ற, உனக்கு என்ன குறைச்சல், அழகில்லையா அறிவில்லையா எதிர்கேள்வியை எழுப்பினாள் அர்ச்சனா. ஒரு குறைச்சலும் இல்லாதனால தான் இது வரைக்கும் 18 மாப்பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி போனாங்களாக்கும் விரக்தியாய் சுலோச்சனா சொல்ல. ஏன்க்கா எப்பவும் இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட விரக்தியாவே பேசுற? அக்காவை நெருங்கி வந்து அவள் தோள்களை தொட்டவரை கேட்டாள் அர்ச்சனா. அடி போடி, என் கவலை எனக்கு, அந்த கவலையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு தான் நாளைக்கு அருமையான மாப்பிள்ளை ஒருத்தர் வர்றாரு, வந்து உன்னை பார்த்ததும் கட்டுனா இந்த பொண்ணைத்தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்க போறாரு, பீடிகை போட்டாள் அர்ச்சனா. யாருடி அந்த அருமையான மாப்பிள்ளை, எந்த தேசத்து ராசா கிண்டலாய் கேட்டாள் சுலோச்சனா. தேசத்து ராசா இல்லை, பேங்குக்கு ராசா,
ஆமாம்டி, உன்னை பெண் பார்க்க பேங்க் ஆஃபீஸர் வர்றாரு. நீ வேணா பாரு. இந்த தடவை இந்த வரன் நிச்சயம் சக்ஸஸ் ஆக தான் போகுது. அக்கா கழுத்தில் தாலி ஏறத்தான் போகுது. அடுத்த வருஷம் ஒரு குட்டி பிறக்கத்தான் போகுது. தமாசாய் சொல்லிவிட்டு அர்ச்சனா முகமலர்ச்சியோடு சிரிக்க, அதற்கு நேர்மாறாக சுலோச்சனாவின் முகம் வருத்தத்தின் விருத்தமாய் மாறியிருந்தது. அதை கூர்ந்து பார்த்த அர்ச்சனா, அக்கா நீ ஏன் எப்பவும் இப்படியே இருக்க? தாளமாட்டாமல் கேட்டாள். அந்த தரகனுக்கும் வேறு வேலை இல்லை, இந்த அப்பாவுக்கும் வேற வேலை இல்லை. அவன் சும்மாவாவது யாரையாவது கூட்டிட்டு வந்து பெருசா படம் காட்டுவான். இவரும் அவனை நம்பிக்கிட்டு ஏக எதிர்பார்ப்புகளோடு தடபடலா விருந்து வைப்பாரு. வந்தவங்க வயிறு முட்டை தின்னு புட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் எல்லாமே புஸ்வானமாய் போயிடும். நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். சேச்ச, அப்பாவை திட்டாதக்கா. அவர் அவரோட கடமையைத்தான் செய்கிறாரு. அந்த கடவுள் தான் கண் திறக்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வர வேண்டாமா? சொல்லிவிட்டு பெரிய மனுஷி போல் மேலே பார்த்து கும்பிட்டாள் அர்ச்சனா. ஒருவேளை அந்த கடவுளுக்கு ஒன்றரை கண்ணா இருக்குமோ? சுலோச்சனா சோகத்திலும் நகைச்சுவையை வெளிப்படுத்தினாள். அப்போது, அர்ச்சனா, உனக்கு வேலைக்கு போக டைம் ஆகலையா? அங்கே நின்று இன்னும் என்னடி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க? அறைக்கு வெளியிலிருந்து அம்மாவின் குரல் கேட்டது. இதோ கிளம்பிட்டேம்மா சொல்லியவரே வேக வேகமாக வெளியே வந்து வாசலுக்கு சென்று செருப்பை தாறுமாறாய் மாட்டிக்கொண்டு படிகளில் குதித்திறங்கி ஓடினாள். அவள் படிகளில் குதித்திறங்குவதையும் ஓட்டமாய் தெருவுக்கு சென்றதையும் தன் வீட்டு வாசலில் இருந்து கவனித்த வீட்டு ஓனர் சம்பூரணம் முகத்தில் எரிச்சலுடன் தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். அவள் வாய் சத்தமில்லாமல் அர்ச்சனாவை திட்டி தீர்த்தது. சம்பூரணம் தன்னை கவனிப்பதையும் தன்னுடைய செய்கைகளில் கோபப்பட்டு தலையை ஆட்டுவதையும் அதன் காரணமாய் அவள் வாய் முணுமுணுப்பதையும் அர்ச்சனா கவனிக்காமல் இல்லை. நன்றாகவே பார்த்து விட்டாள். ஆனால் கவனிக்காதது போல் மேலும் அலட்டல் காட்டி கொண்டு சென்றாள். அதுதான் அவள் ஸ்டைல். இந்த குமரிக்கு எத்தனை ஒரு திமிரு இருந்தா இப்படி அடக்கம் ஒடுக்கம் இல்லாம குதிச்சுட்டு போவா? இவளெல்லாம் நாளைக்கு எவன்கிட்ட சிக்கி சீரழிய போறாளோ? அது சரி, இவ எங்க சீரழிய போறா? இவளை கட்டிக்கிட்டா அவன்தான் சீரழிவான். போகும் அர்ச்சனாவை வெறித்து பார்த்து மனசுக்குள் கருவினாள் சம்பூரணம். இந்த கிழட்டு சனியனுக்கு எப்பவும் என்ன நோட்டம் போடுறதே வேலை. எப்படா ஏதாவது சான்ஸ் கிடைக்கும், அதை வச்சு இவ கூட சண்டை போடலாம்னு காத்து கிடக்குது மூதேவி. இவ வீட்டில் வந்து குடியிருக்கணும்னு எங்க தலையெழுத்து. கர்மம் கர்மம் என்று அர்ச்சனா அந்த சம்பூர்ணாவை அர்ச்சனை செய்து கொண்டே பேருந்து நிறுத்தத்தை நோக்கி தன் கால்களை செலுத்தினாள். மொத்தம் 3 போர்ஷன்கள் உள்ள அந்த குடியிருப்பில் ஹவுஸ் ஓனரான சம்பூர்ணாவும் அவள் கணவர் கஸ்தூரியும் முதல் போர்ஷனில் இருந்து கொண்டு மற்ற 2ஐயும் வாடகைக்கு விட்டிருந்தனர். 2ஆம் போர்ஷனில் ரிட்டையர்டு ஸ்கூல் வாத்தியாரான தேவநாதன் தன் மனைவி மற்றும் 2 மகள்கள் ஒரே மகனோடு குடியிருக்க, 3வது போர்ஷனில் தனியார் கம்பெனியில் அக்கௌண்டண்டாக பணிபுரியும் நரசிம்மன் தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு குடியிருந்தார். இரட்டைவால் குரங்குகளான அந்த குழந்தைகளால் நரசிம்மனும் அவர் மனைவியும் ஹவுஸ் ஓனர் சம்பூர்ணாவிடம் தினமும் வண்டி வண்டியாய் திட்டுக்களை வாங்கி கட்டிக்கொள்வது அங்கு வாடிக்கையாக நிகழும் வேடிக்கை. அந்த காம்பவுண்டவிற்குள் அர்ச்சனாவை தவிர மற்ற எல்லோருக்குமே அந்த சம்பூர்ணம் என்ற சிம்ம சொப்பனம். அவள் எதற்கு கத்துவாள், எப்போது கத்துவாள், யாரை கத்துவாள் என்பதை யாராலும் யூகிக்கவே முடியாது. டிஜிட்டல் குரலில் அவள் கத்த ஆரம்பித்தால் அந்த குடியிருப்பிற்குள் இருக்கும் யாருக்குமே எந்த வேலையுமே ஓடாது. அவளது அந்த கத்தலுக்கு பயந்தோ அல்லது சகிக்க முடியாமல் தானோ என்னவோ அவள் மகன் சுரேஷ் கூட கடல் தாண்டி மடகாஸ்கருக்கு வேலை பார்க்க பறந்திருப்பான் என்றும், பாவப்பட்ட ஜென்மமான அவள் கணவர் கஸ்தூரி மட்டும் அங்கிருந்து தப்பி ஓட வழியில்லாமல் பல்லை கடித்து கொண்டு அவளுடன் இருப்பதாகவும் தங்களுக்குள் கிசுகிசுவென்று பேசிக்கொள்வர் அந்த குடியிருப்பில் இருக்கும் மற்றவர்கள். யாராவது ஒரு குடித்தனக்காரரை அவள் விலாசு விலாசு என்று விலாசி தீர்த்துவிட்டு அங்கிருந்து சென்ற பின் அவள் கணவர் கஸ்தூரி வந்து அந்த குடித்தனக்காரரை அழைத்து சமாதானப்படுத்திவிட்டு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களது கொதிப்பை கொஞ்சமாய் அடக்கிவிட்டு போவார். உண்மையை சொல்லப்போனால் அந்த நல்ல மனிதரால் தான் இந்த 2 குடித்தனக்காரர்களும் இன்னும் வேறு வீடு பார்த்து போகாமல் அங்கேயே இருக்கின்றனர். பொதுவாகவே அந்த சம்பூர்ணம் ஆவேசமாய் கத்தும் போது எல்லோருமே அமைதியாக இருப்பார். ஆனால் அர்ச்சனா மட்டுமே நேருக்கு நேர் அவளிடம் வாக்குவாதம் செய்வாள், பழிப்பு காட்டுவாள், பல்வேறு அபிநயங்களை செய்து அவளை மேலும் மேலும் கோபமூட்டுவாள். ஏமா,
உங்களுக்கு கத்தணும்னு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளாரவே உட்கார்ந்து கத்த வேண்டியதானே? ஏன் இப்படி வெளியில் வந்து நின்று கத்தி எல்லோரையும் டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏய், நீ யாருடி என்னைய வீட்டுக்குள்ளே போய் கத்த சொல்கிறதுக்கு? இது என் வீடு, நான் எங்கே வேணாலும் நின்று கத்துவேன். அதை கேட்குற அதிகாரம் இங்கே யாருக்கும் இல்லை. எங்களுக்கு தொந்தரவாக இல்லாத வரைக்கும் நாங்களும் கேட்க மாட்டோம். தொந்தரவுன்னு ஆகிட்டா கேட்காம இருக்க மாட்டோம். அது எங்கள் உரிமை. தொந்தரவாக இருக்குன்னா ஏன் இங்கே குடியிருக்கிற? போக வேண்டியதானே? வேற வீடை பார்த்துக்கிட்டு. சம்பூர்ணம் இறுதியாய் அந்த அஸ்திரத்தை எடுத்து வீச தேவநாதன் ஓடி வந்து அர்ச்சனாவை அடக்கி வீட்டிற்குள் இழுத்து வருவார். நீங்கள் ஏன்பா அவளை கண்டு பயப்படுறீங்க? நாம் என்ன இங்கே இலவசமாவா குடியிருக்கிறோம்? மாசமானா சொலையா வாடகையை எண்ணி வைக்கிறோம்ல, அப்புறம் என்ன பயம்? தந்தையிடமும் வாதாடுவாள் அர்ச்சனா. அடியே இவளே, இன்னைக்கு சிட்டியில் இந்த அளவுக்கு சௌகரியமான வீடு இவ்வளவு குறைந்த வாடகைக்கு கிடைக்காதடி. நீ வாய் விட்ட அது நமக்கு தாண்டி நஷ்டம். அர்ச்சனாவின் தாய் பார்வதி வந்து தங்களின் உண்மை நிலையை எடுத்துரைக்க முணங்கிக் கொண்டே சாந்தமாவாள் அர்ச்சனா. தான் +2 படிக்கும்போது சம்பூர்ணமாவின் கத்தல் காரணமாகவே பல நாட்கள் படிக்க முடியாமல் புத்தகத்தை மூடி வைத்து விடுவதையும், அதன் காரணமாகவே அவளுடைய +2 மதிப்பெண் வெகுவாய் குறைந்து போய் விட்டதையும் மற்ற குடித்தனக்காரர்களிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி சொல்லி குமுறுவாள் அர்ச்சனா. இந்த சனியனால என்னோட வாழ்க்கையே கெட்டு போச்சு தெரியுமா? ஒவ்வொரு முறை சுலோச்சனாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வரும் போதெல்லாம் தேவநாதன் குடும்பத்தினர் அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, இந்த சம்பூர்ணமாவை நினைத்து நினைத்து ஒவ்வொரு வினாடியும் அஞ்சுவர். எங்கே அவர்கள் வந்திருக்கும் நேரத்தில் இந்த பெண்மணி வேண்டுமென்றே ஏதாவது ஒரு காரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு மாப்பிள்ளை வீட்டார் எதிரில் கத்தி கலைபரம் பண்ணி தங்களை அசிங்கப்படுத்தி விடுவாளோ என்று நெருப்பின் மீது அமர்ந்திருப்பது போல் தவிப்புடன் இருப்பார். முந்தின நாள் முழுவதும் தேவநாதன் குடும்பத்தினர் எல்லோருமாய் உழைத்து வாசலையும் முன்கூடத்தையும் ஓரளவிற்கு அழகுபடுத்தி வைத்திருந்தனர். பக்கத்து போசன்காரர்களிடம் சென்று 4-5 பிளாஸ்டிக் சேறுகளையும் ஒரு டீப்பாயையும் கடன் வாங்கி வந்து கூடத்தில் போட்டு வைத்திருந்தான் கைலாஸ். அர்ச்சனா தனக்கு தெரிந்த கோலங்களை அலங்கோலம் இல்லாத வகையில் வாசலில் போட்டியிருந்தாள். பார்வதி இருக்கும் பொருட்களை கொண்டு மோசமில்லாத வகையில் பலகாரங்களை படைத்திருந்தாள். தேவநாதன் மாப்பிள்ளை வீட்டாரிடம் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதையெல்லாம் மனசுக்குள் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார். பரபரப்பாக அவர்கள் அனைவரும் இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலை வேளையில் அவர்கள் எல்லோரின் அடி வயிற்றிலும் அமிலத்தை பாய்ச்சுவது போல் சம்பூர்ணத்தின் கர்ண கடூர குரல் வெளியே ஒலிக்க ஆரம்பித்தது.